எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து போட் நெக் ஒன்று போட்டோம், கட்டிங் ஒன்று போட்டோம். அதை வந்து இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1.5 இன்ச்சு மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதை பாருங்க, நான் தச்சு வச்சுருக்கேன். இது நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் எப்படி நீங்கள் பேக்கு இது மடித்து தைப்பீங்களோ அதே மாதிரி தான், அதே 1.5 இன்ச் தான் தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து நமக்கு இது பேக் ஊக்குன்றதுனால நம்ம வந்து கழுத்து சுற்றளவு, ஷோல்டரு, ஆம்கோல் அப்படி நம்ம அளவு எடுப்போம். ஆனால் இதில் அப்படி வராது. ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர்ல இருந்து தான் கழுத்து சுற்றளவு இதெல்லாம் எடுப்போம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நெக்கு வந்திருக்குது இல்லையா, இதுலேருந்து 3 வந்திருக்க இந்த பாருங்க, 3 அளவு வச்சிருக்கேன் பாருங்க. 3லேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் 4.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1/4 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி இருந்து தைச்சாலும் உங்கள் சௌகரியம், இல்லை இப்படி இருந்து தைச்சாலும், ஏன்னா இது பேக் தான், இது நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு கை மாட்டம் எப்படி வருதோ அதே மாதிரியே தைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து பேக் ஊக்குன்றதுனால தான் இந்த மாதிரி வரும். நம்ம ஃப்ரண்ட் ஊக்கு வச்சோம்னாக்கா எப்பயும் போல தான் இது பேக்குக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான். இதே மாதிரியே அந்த பக்கமும் மடித்து தைச்சிக்கோங்க. நான் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இதே மாதிரியே இந்த பக்கமும் பாருங்க, 3 கரெக்டாக வந்துடுச்சு. 4.5 வச்சு மார்க் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு இது 1/4 இன்ச்சு வைங்கன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து பேக்கு தூக்காத இருக்கிறதுக்காக இது வச்சு தைக்கிறது. பாருங்க, தைச்சாச்சு. இப்போ வந்து பட்டன் பீஸ் தைக்கலாம். பட்டன் பீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் கொக்கு பீஸ் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து கொக்கு பீஸு 1.5. இது வந்து காஜாவுக்கு. இது வந்து காஜாவுக்கு 2 இன்ச்சு. இது வந்து இந்த பக்கம் வந்து கீழே இருந்து மேலே வரும். எல்லா பிளவுஸுக்கும் தைக்கிற மாதிரி தான் இது. பாருங்க, படிமான தையல் போடுறேன். கொக்கி பீஸ் தைச்சாச்சு. இப்போ இந்த காஜா பீஸ் தைக்கிறேன் பாருங்க. எல்லா பிளவுஸுக்கும் தைக்கிற மாதிரி தான். முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, ஒரே ஈவனா பேக் போர்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து எல்லாமே ஒன்றா, அதாவது ஒரு சைடு ரைட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஒன்றா வரும் இதில். அதனால டாட் எல்லாமே ஒரே மாதிரியே வரும். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே மாதிரி தான் இருக்கும் மார்க்கரு. மார்க் பண்ணி வச்சிருக்கிறது இந்த பாருங்க, 2.5. ஏன்னா இங்கே வந்து சென்டர் இது, அது கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அதான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக தெரியும். ஆனால் 2.5 5 வச்சுருக்கோம் பாருங்கள். 3 3 3 6 இந்த பாருங்கள். இப்படி வரும், இப்படி வரும். உங்களுக்கு டாட் பிடிக்கக்குள்ள 6ல் வந்துடும். இதுதான் அளவு. இந்த அளவு மாறாது. இப்போ இதை நான் டாட்லாம் பிடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பீஸ் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக நல்லா அழகாக திரும்பும்.
இப்போ பாருங்க சென்டர் டாட் பிடிக்கிற பாருங்க. இப்போ இந்த பக்கம் டாட் பிடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் டாட் பிடிக்கலாம். பாருங்க சென்டர் டாட் பிடிச்சாச்சு. இப்போ இந்த டாட் பிடிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுலேருந்தே வரலாம், இதுலேருந்தே வரலாம். பாருங்க இந்த டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ ஆம்கோல் கிட்ட இந்த சைடு டாட் பிடிக்கலாம். பக்கம் பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த டாட்லாம் பிடிச்சாச்சு. பாருங்க இப்போ பாருங்க சென்டர் வந்து நான் வந்து இது பட்டி இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மேல் பட்டி பெருசா இருக்கிறது மேல வரும், சின்னதா இருக்கிறது கீழே வரும். இதை தான் நீங்க கரெக்டா கொண்டு வரணும். அதில் தான் இந்த ஷேப் கரெக்டா வரணும். இப்போ பாருங்க ஒரு டேக் போட்டுக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணலாம். பாருங்க ஒரு சைடுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடுக்கு ஜாயின் பண்றேன் பாருங்க. பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இந்த பாருங்க இந்த சென்டர் இருக்குது இல்லையா, அங்க மட்டும் ஒரே ஒரு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க படிமான தையல் இது மேலே போட்டுக்கோங்க. பாருங்க லைட்டா வச்சுட்டு வந்துட்டு இதை நேரம் இந்த ஷேப்புக்கு பாருங்க இது மேலேயே தையல் போட்டுவாங்க. பாருங்க படிமான தையல் போட்டுக்கலாம். இது மேலே தான் போடணும், கீழே போட்டுறாதீங்க. இப்போ போட்டாச்சு. இந்த பாருங்க இப்போ போட்டாச்சு. இது கீழே வந்து மடிச்சு தைச்சிடலாம். கீழே மடிச்சு தைச்சிடலாம். அளவு பார்த்துட்டு பாருங்க கரெக்டான அளவு வந்து பாருங்க 14. இது உயரம் வந்து 14. ஆம்கோல் சைடு வந்து பாருங்க 8. இது வந்து சென்டர் வந்து 7.5 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ வந்து இது மேலே இருக்கிறதுனால, போட் நெக்கு நமக்கு கழுத்துக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு 9 வருது. இங்க பாருங்க அதே 14, 8
கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் உங்கள் அளவு. இதை வந்து ஓரத்தில் இந்த மாதிரி இல்லாத பிசிறு இல்லாத ஃப்ரண்ட் பேக் ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். அது எப்படி பாருங்க. பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமும் சமமா வந்திருக்கு. இப்போ கை ஜாயின் பண்ணலாம் பாருங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிச்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணலாம் பாருங்க. இதே மாதிரியே அந்த கை ஜாயின் இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரியே அந்த பக்கமும் நீங்க கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நகத்துல இந்த மாதிரி ஒரு கீறி விட்டுக்கோங்க. இப்போ கையும் பாடியும் ஜாயின் பண்ணலாம் பாருங்க. இது அப்படியே ஒரே நீட்டா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துருங்க. அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அளவு சொல்றேன். ஏழ்ரை. இது இப்போ இந்த டாட் இருக்குது இல்லையா, இந்த டாட்ல இருந்து ஒரு அளவு விட்டுக்கோங்க. 8. இப்போ இந்த டாட்ல இருந்து இந்த கழுத்து பீஸ்ல இருந்து 9. சுத்தளவு 9 வச்சோம் இல்லையா, அது கரெக்டா வந்துச்சு பாருங்க. இப்படிலாம் பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு அடி அடிக்கிறேன். நீங்க வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிட்டு நேரா ஒரு கோடு போட்டுட்டு அதில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து நேராக வரும். கை சுத்தளவு வந்து 6. ஆம்கோல்லேருந்து நம்ம 7 வச்சோம் இல்லையா, அதே 7 அப்படியே கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணி தையல் நேராக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு சுத்தளவு வந்து அவங்களுக்கு வந்து 32. அந்த 32 வந்திருக்கா பார்க்கலாம் வாங்க. எட்டரை. 22. பாருங்க 32 உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா இந்த பட்டனோட சேர்த்து தான் உங்களுக்கு 32 வரும். 32 வந்திருக்கு கரெக்டாக. பாருங்க, இந்த ப்ளவுஸ்க்கு நான் இது வந்து பைப்பிங் கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பைப்பிங்கே எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 2 சேர்த்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே தான் இதை கொண்டு வந்து நிறுத்தணும். பாருங்க,
பாருங்க, இது அப்படியே மடிச்சு ஒரு பைப்பிங் போட்டுட்டே வர வேண்டியதுதான். இந்த ப்ளவுஸினுடைய இது முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, இந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த கப்பும் கரெக்டாக வந்திருக்கு. இதை பாருங்க, இது போட்டிங்கன்னா ஃபிட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு இப்படி இருந்ததுன்னா கூட நீங்கள் போடக்குள்ள அந்த நெக்கு வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே பக்காவாக நிற்கும். இது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த கட்டிங் எப்படி இருக்குது, இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.